ஹலோ வீவர்ஸ், மகாநதி டுடே எபிசோட். குமரன் வந்து அவார்ட் வாங்கினதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இது இந்த இடத்துல வைக்கலாம், அந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அந்த விஜய்க்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தம்பி கொடுக்குறீங்க? இல்லாத அவருக்கான பணத்தை கொடுத்துடணும்னு வாங்க. மாமா, அவர் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் படி நான் இருந்துட்டு தானே வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பணம் கொடுக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். இல்லைம்மா, இப்போ இது வந்திருக்கல, இதை கொடுத்துடலாமேன்றாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்க மாமா, அது உங்களுக்காக வச்சுக்கோங்க, அது உங்களுடைய பணம்ன்றாங்க, இந்த வீட்டுக்காக தானே கொடுக்க போறாதுன்றாங்க. அத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை தம்பி, என்ன செலவு இருக்கோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமரன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நினைச்சு அவங்க குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து நம்ம கங்கா வந்து குமரனுடைய ரூமுக்கு போகிறாங்க. உடனே குமரன் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கங்கா, உங்களை விட சந்தோஷப்பட்ட ஆளே நான் தாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஏன்னா நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வருவீங்களான்ட்டு ஒவ்வொரு டைம் நான் உங்களை ரொம்ப குறை சொல்லி பேசியிருக்கேன். ஆனால் இப்போ நினைக்கும் போது வார்த்தைக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேனே உங்களை அப்படின்னு நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ட்டு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. காவேரி நினைக்கும் போதும் கவலையாக இருக்குங்க. ஆனால் எப்படி ஆச்சு, அவளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிடணும், அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆமாம், எனக்கும் ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஆச்சு, காவேரியோட லைஃப்பை நம்ம சரி பண்ணிடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன்னு வாங்க. எங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கங்காவோடைய கையை பிடிச்சி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து விஜய் வந்து தாத்தா, இது மாதிரி நான் வந்து காவேரியோட வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு வீடு எடுத்திருக்கு, அங்கேயே தங்கி காவேரியோட மனசை மாற்றி காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்றாங்க. கேட்டு ராகினிக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு உடனே கிளம்புறாங்க. எங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் கூட்டிகிறதுக்காக உன்னுடைய லவ்வர் விஜய் இருக்கான் இல்லையா, அவன் உன்னை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகிறான், வந்து பேசுவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய், நீ திடீர்னு இப்படி முடிவெடுத்தா எப்படா, ஏதாச்சும் சொல்லிட்டு செய்ய, சொல்லாதையும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சா நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்றத சொல்றாங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்காது, அதுதான் நானும் சொல்லணும் வந்து பாட்டி சொல்றாங்க. சரி, இனிமேல் நான் சொல்லிட்டே செய்யறேன், ஆனா இப்ப வந்து கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மனசே கேட்கலாம் உங்களுக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு போக சொல்லுவாங்க. அப்பப்போ நான் கால் பண்றேன், நான் வந்து போறேன் பாட்டி, வரும்போது காவேரியோட வரேன்றாங்க. அப்புறம் வெண்ணிலா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் விஜய்னுவாங்க, வந்துட்டா இவ சரியான இதா இருக்கா, எப்ப என்னாலும் எதனா முக்கியமான விஷயம் பேசும்போது தான் வந்துருவா அப்படின்ட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் எங்க போனாங்கன்னு வாங்க. பாட்டி ரொம்ப நேரமா வெண்ணிலா நின்றுக்கிட்டு இருந்தாங்க, விஜய் கிட்ட எதுவும் பேசணும் போல, விஜய் விட்டு போகாதுன்னு வாங்க. ஏய் விடு, அவன் உன் புருஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாட்டி திட்டுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா, அந்த பொண்ணோடைய மலைநிலைமை தெரிஞ்சுட்டு நீ இப்படி பேசலாமான்றாங்க. அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா சரி வெண்ணிலா நீ உள்ள வா அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கையை பிடிச்சி பேசுறது எல்லாமே ராகினி வீடியோ எடுத்துறாங்க. ரூம்குள்ளார போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்துட்டு காவேரிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காவேரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நைட் டைம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இந்த ராகினி அமைச்சிருக்காளே பார்க்கலாமா வேண்டாமா, அதே வீடியோ மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. அதை பார்த்து காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களுடைய அம்மா சாரதா அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை ராகினி அமிச்சாமான்றாங்க. ஏதோ அவளால இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஆனால் பாரு அவன் ரொம்ப உத்தமம் அப்படி இப்படின்னு அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் அவன் எந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கான் பாரு, இப்படிலாம் இருக்கான், இதே லாஸ்ட்டாக இருக்கணும், அவனை மறந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் இனிமேல் வந்து அவரை கண்டுக்க மாட்டேன், நீ பெருசாக யோசிக்காதம்மா, நீ தூங்குமான்றாங்க. சரி என்ன மனுஷனா இருக்கான் பாருன்றாங்க. ஆனால் விஜய் செஞ்ச வேலையை நினைச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க காவேரி. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.